அதாவது ஜி.கே. வாசன் அவருடைய அரசியல்ல 3 கட்டம். அப்பா, மகன். அப்பா காங்கிரஸ் கட்சியில தலைவராக இருந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்ச பிறகு அவருடைய சமாச்சாரங்கள் அப்படியே யோசிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா, மூப்பனாருக்கு இப்படி ஒரு மோசமான பிள்ளையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வாசனுடைய நடவடிக்கைகளை நம்ம இப்ப ஆய்வு செய்யலாம். உதாரணத்துக்கு அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்தார். தென்பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு நல்லா செய்திருக்கிறது என்று சொல்பவர், ஏனைய துறைமுகங்களுக்கு கொடுத்த காசை விட தமிழகத்திற்கு அதிகமாக கொடுத்துள்ளாரா என்ற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் கேளுங்க. இல்ல, நம்ம கிட்ட பதில் இருக்கு. இதுவரை தூத்துக்குடி துறைமுகம் உட்பட 4 முறை நாம தூத்துக்குடிக்கான நகர வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் 36% மாநிலம், 52% மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியையோ மற்ற வளர்ச்சி பணிகளுக்கோ ஏன் கொடுக்கவில்லை என்று பலமுறை கேட்டு அதை வாங்க முடியாமல் வெத்தாக இருந்து அமைச்சர் பதவியை அனுபவித்தவர் தான் ஜி.கே. வாசன் அவர்கள். இன்னொரு பகுதி மேல போய் அவருக்கு புரியுற மாதிரி சொன்னார். அவர் விவசாய பகுதியில இருந்து வந்தவர், தஞ்சாவூரை முழுசும் அவர் கையில வச்சிருக்கிறவரு. தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு அந்த தஞ்சாவூர் நிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய 38% கீழே, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் என்னன்னா 2% பிளஸ் 49 பிளஸ் 49, இதுதான் பயிர் காப்பீட்டினுடைய ஃபார்முலா. 2%ன்றது ஒரு அந்த நிறுவனத்தினுடைய அந்த உரிமையாளருடைய பொறுப்பு. 49 மாநிலம், 49 மத்தியம், இது சேர்ந்தாதான் காப்பீட்டு செட்டில்மெண்ட் வரும். இது வரைக்கும் சுதந்திரம் கிடைச்ச இந்த நாள்ல பயிர் காப்பீட்டு சப்ஜெக்ட்ல 25%க்கு கீழே ஒன்றிய அரசு கொடுக்கவே இல்லை. இவர் ஒன்றிய அமைச்சராக இருந்த காலத்திற்கு 20%க்கு கீழே வாங்கினவர் நம்ம தமிழ்நாட்டில கொடுப்பேன்னு சொன்னது ஒன்றிய அரசு. அதை எதிர்த்து கேள்வி கேட்டு வாங்கி கொடுக்க முடியாதவர் ஜி.கே. வாசன். இப்போ இந்த பயிர் காப்பீட்டுல நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதை நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னோம். 11% மட்டுமே ஒன்றிய அரசு பொறுப்பு எடுத்திருக்கிறது. ஆனா பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸினுடைய அந்த திட்டத்திற்கான பேரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றிய அரசு வைக்கக்கூடிய பெயர். காசை கொடுக்காமல் பேரை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய மோசமான ஒன்றிய அரசுக்கு அந்த கூஜா தூக்குற வேலையைத்தான் வாசன் அவர்கள் செய்து வருகிறார்.